ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் நேபாள நாட்டு எல்லையை ஒட்டிய மாநிலங்களின் முதலமைச்சர்களோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து பாகிஸ்தான் பதிலடி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் தற்போது பாகிஸ்தான் மற்றும் நேபாள எல்லையை ஒட்டியுள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் உள்துறை அதிகாரிகளோடு தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் முறையாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் அதனை தாண்டிய பாகிஸ்தானின் மையப்பகுதி வரைக்குமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியாவினுடைய படைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாகிஸ்தான் மற்றும் நேபாள நாட்டு எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. இந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? நிச்சயமாக பாலா, தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அவசர ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி வாயிலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியா, பங்களாதேஷ், இந்தியா, சீனா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர்கள், தலைமை செயலர்கள் மற்றும் காவல்துறையினுடைய தலைமை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய டிஜிபிக்கள் ஆகியோருடன் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி வாயிலாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுடைய முதல்வர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது எல்லை தாண்டிய தாக்குதல் என்பது பாகிஸ்தான் மற்றும் இந்திய எல்லையில் நடைபெற்று வரும் இந்த நிலையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, கூடுதலாக தீவிரவாதிகளுடைய ஊடுருவலை தடுப்பது எப்படி என்பது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் இந்த ஒரு ஆலோசனையின் பொழுது நடத்தப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு மாநில அமைச்சர்கள், மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் கூடுதலாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்கள் ஆலோசிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கம், சிக்கிம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய மாநிலங்களை சார்ந்த முதல்வர்கள், டிஜிபிக்கள் மற்றும் தலைமை செயலர்கள் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒடுக்குவது மட்டுமல்லாமல் ஊடுருவி இருக்கும் ஏற்கனவே அதாவது தீவிரவாதிகள் என சந்தேகிக்கக்கூடும் நபர்கள் ஊடுருவி இருந்தால் அவர்களை பிடிப்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த ஒரு ஆலோசனையின் பொழுது மாநிலங்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்க உள்ளார் என்றும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சட்டவிரோத குடியேற்றம், சட்டவிரோத ஊடுருவல் ஆகியவற்றை தடுக்க வேண்டும் எனவும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலைத்தான் இந்த ஒரு ஆலோசனையின் பொழுது அவர் மாநில அரசுகளுக்கு முன்வைக்க உள்ளார். இன்று காலை நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான ஒரு விளக்கமும் இந்த ஆலோசனையின் பொழுது மாநில முதல்வர்களுக்கு வழங்கப்படும் எனும் அந்த ஆபரேஷன் சிந்தூருடைய இரண்டாவது பகுதியாக இருக்க போவது வெறும் தாக்குதல்கள் மட்டுமல்ல, எல்லை தாண்டிய ஊடுருவல் மற்றும் ஊடுருவலை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளும் அதில் இருக்கும் என்ற ஒரு அம்சத்தையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ள அது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அவர்கள் முன்னெடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதல்வர் உமர் அப்துல்லா, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தினுடைய முதல்வர்களும் இதில் பங்கேற்றார்கள். சுமார் 9 மாநிலங்கள் எல்லை பகுதிகளில் பல்வேறு நாடுகளோடு, குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, சீனா மற்றும் இந்தியா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் மட்டுமல்லாமல் நேபாள் நாட்டுடன் பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் இந்த ஒரு ஆலோசனையில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, சுசித்ரா, இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிற அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறதா? இதனுடைய முக்கியத்துவம் என்ன?
நிச்சயமாக சற்று நேரத்திற்கு முன்னதாக, அதாவது மத்திய பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் மற்றும் மத்திய கேபினட், மத்திய அமைச்சர் மற்ற அமைச்சரவை சகாக்கள் பங்கேற்ற மத்திய அமைச்சரவை கூட்டம் ஆகிய 2 கூட்டங்கள் நிறைவடைந்த பின்னர் நேரடியாக பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆபரேஷன் சிந்து தொடர்பான விளக்கத்தை அவர் வழங்கியுள்ளார். ஏற்கனவே இன்று காலை முப்படைகளுடைய தலைமை தளபதி வழங்கிய தகவல்கள் அடிப்படையில் அந்த ஒரு அறிக்கையையும் முதல் தகவல் அறிக்கை ஆகியவற்றையும் அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான விளக்கத்தையும் பிரதமர் மோடி நேரடியாகவே குடியரசுத் தலைவருக்கு, மிக முக்கியமாக இந்தியாவுடைய முதல் குடிமகள் என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த விளக்கத்தை வழங்க வேண்டிய கடமை அடிப்படையில் அவர் நேரில் சந்தித்து அந்த விளக்கத்தை வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் வழங்கிய ஒரு டாசியர்களையும் அவர்கள் வழங்கியுள்ளது பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரிடம் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூடிய விரைவில் பிரதமர் மோடி அல்லது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடம் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த நிலையில்தான் தற்பொழுது இவர்களுடைய சந்திப்பும் நடைபெற்று முடிந்துள்ளது. காலை முதல் தொடங்கி பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய கூட்டம், அதன் பிறகு பிரதமருடைய அமைச்சரவை கூட்டங்கள், பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒரு ஆலோசனை என்பது தொடர்பான பல்வேறு கட்ட உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள் டெல்லியில் இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நடைபெற்று வரும் நிலையில்தான் இந்த சந்திப்புகள் என்பதும் தற்பொழுது பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இடையான சந்திப்பு என்பதும் தற்பொழுது சற்று முன்னதாக நிறைவடைந்துள்ளது. அவர் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பியுள்ளார். மீண்டும் இன்று பிற்பகல் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களையும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் முன்னெடுத்துள்ளன. அதன் பிறகு நாளை அனைத்து கட்சி கூட்டம் என்பதும் நடைபெற உள்ள நிலையில்தான் அதற்கான தயார் பணிகளை தற்பொழுது மத்திய அரசு முடுக்கிவிட்டுள்ளது. பாலா.